கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். விசுவாசத்தை நீ பற்றிக்கொள்ள வேண்டும், அதனோடு நீ போராட வேண்டும். எப்படி என்றால், ஒரு மனிதன் தீர்மானத்துக்குள்ளே வரும் பொழுது அவன் விசுவாசமாக மாறிவிடுகிறான். அந்த விசுவாசத்தை நீ பற்றி கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை நீ அடைவாய். முதலாவது காரியம். இரண்டாவது, அவர் இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், வேற எதற்குமே இல்லை. இந்த யாருமே கெட்டு போகாத கூடாது என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதற்கு தான் அவர் சொல்கிறார், விசுவாசத்திலே இரு, என்னுடைய வார்த்தையிலே நீ நிலைத்திருக்கும் பொழுது நீ நித்திய ஜீவனை அடைந்து நீ வாழ்க்கையிலே நீ எண்ணி முடியாத பல அதிசயங்களை நீ காண்பாய். அதற்காகவே தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆகையால் தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது விசுவாசம் வரும், நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். நித்திய ஜீவன் தருகிற தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நீ எதை பற்றியும் கலங்காத. இந்த நாளில் அவர் சொல்கிறது, நீ விசுவாசத்தோடு இரு, உனக்கு அது நித்திய ஜீவனை உனக்கு தரும். அந்த ஜீவனை நீ பற்றி கொள்ளும்போது அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று தேவன் சொல்கிறார். நித்திய ஜீவன் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.